78வது ஸ்லோகம். முலை மொட்டுக்கள் முளைத்த பாத்தி. திரோ கங்காவர்த்தகா தனமுகுலரோ மாவலிலதா கலாவாலம் குண்டம் குசுமசரதேஜோஹுதபுஜக ரதேர்நீலாகாரம் கிமபி தவ நாபிர்கிரிசுதே பிலத்வாரம் சிந்தேஹ கிரிசநயனானாம் விஜயதே. சலனத்துடனான கங்கையின் சுழலே தரிசிப்பவர்களின் பாவங்களை போக்கவல்லதாயின், சலனமற்ற தேவியின் உந்திச் சுழல் தரிப்பவர்களுக்கு மிகையான மோட்சத்தை அருளும் என்பதில்லை, ஐயமில்லை. தேவியின் முலைகள் கூம்பிய தாமரை முட்டுக்கள் போன்று காணப்படுகிறது. அதன் அடியில் ஓடும் மெல்லிய ரோமவரிசையானது இம்மொட்டுக்களை தாங்கி நிற்கும் கொடிகளின் தண்டு போன்றும், அதன் கீழ் காணப்படும் உந்தியானது தாமரை தண்டின் கிழங்குகள் முளைக்கும் தடாகம் போன்றும் தோற்றமளிக்கிறது. அம்பிகையின் உந்தியை தாமரை தடாகம் என தியானிப்பவர்களுக்கு தாமரையில் வாழும் திருமகளின் அருள் பொங்கி பெருகும் என அறிக. மன்மதனின் உடலொளி என்னும் அக்னியில் இருக்கும் ஹேமகுண்டம் போன்று காணப்படும் தேவியின் நாபியை தியானிப்பவர்களின் பாவங்களையும் காரணமான காமமும் காமத்திற்கு காரணமான அஞ்ஞானமும் எரிக்கப்பட்டு மோட்சத்தை அடைவர். பரதேவியின் உந்தி மன்மதனின் வசிப்பிடமாக கூறப்படுவதால் அது மன்மதனின் மனைவியான ரதி விளையாடும் வீடாகவும் தோன்றுகிறது. இந்த தியானத்தை ஆண் சாதனம் செய்தால் மன்மதனை போன்றும், பெண் சாதனம் செய்தால் ரதியை போன்றும் அழகினையும் வசீகரத்தையும் அடைவார்கள் என்பதில் ஐயமில்லை. இவ்வாறாக பல வகையான வர்ணித்த போதும் முடிவில் அது இன்னதென்று அறியிட்டு கூற இயலாத அளவற்ற அழகுடன் தேவியின் நாபி விளங்குகிறது. இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதால் உலகையும் தன் வசமாக்கிக் கொள்ளலாம் என அறியலாம். இது ஒப்பு நோக்க அபிராமி அந்தாதி. பாடல் 96. கோமளவல்லியை அல்லியன் தாமரை கோயில் வைகவும் யாமளவல்லியை ஏத்தமிலானை எழுதறிய சாமளமேனி சகல கலமாயில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுவாருக்கு ஆதிபரே.